மீனையும் தயிரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒருவேளை சேர்த்து சாப்பிட்டோம்னா எக்ஸிமா இந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டிசீஸ் ஆர் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது ஒரு பரவலான ஒரு myth. இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல குயிக்கா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மீனும் தயிரையும் சேர்த்து சாப்பிடுறதுனால நமக்கு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸே இல்ல அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதை வச்சு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? மீன் வந்து ஒரு நான்வெஜ் வகையை சேர்ந்தது, தயிர் ஒரு டெய்ரி ப்ராடக்ட். ரெண்டுமே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வெவ்வேறு டைம். ஸோ இதனால வயித்துல டிஸ்கம்ஃபர்ட், bloating அண்ட் gastric பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாம மீன் சில நேரங்கள்ல ஃப்ரெஷ்ஷா இல்லாம பழைய மீனா இருந்துச்சு அப்படின்னா அந்த மீனுடைய பாடியில இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து அந்த மீனுடைய அமினோ ஆசிட்ஸ் ஹிஸ்டாமின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸா மாத்திரும். இந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம வயித்துக்குள்ள போச்சு அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் டைரக்டாவே காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் ஃபிஷ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ரெண்டு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.